யாழ்ப்பாணத்தில் குருநகர் அப்படி என்ற ஒரு இடத்துல இருக்கிறேன். ஒரு பயம் இதுல வெட்டு வாங்கினா லேசில் விழா போடல விழாத்துக்கெல்லாம் வெட்டு இப்படி விட்டுருங்க. கடல் அட்டை இது கலவா இதை எப்படி பிடிச்சுன்னா சரிஞ்சோடே இருக்கு. பாருங்க ஒரு டவர் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த முனைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அவங்க போகிறோம். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையிலே எனக்கு பின்னால் தெரியுற அப்படி லொக்கேஷன் ஒரு காட்டடா அப்படி இல்லை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் குருநகர் அப்படி என்ற ஒரு இடத்துல இருக்கிறேன். ஸோ இந்த பேர் நான் நிறைய தரம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கு தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கால பக்கம் கடல் தொழில் செய்கிறவங்களோட எண்ணிக்கை கூட, அதாவது கடல் தொழிலை தான் மோஸ்ட்லி எல்லாருமே நம்பி இருப்பாங்க. எனக்கு இந்த இடத்த பார்க்கக்குள்ள ஒரு படத்தில் பார்த்த ஃபீல் மாதிரி இருக்குது இதை பார்க்கக்குள்ள. ஸோ இப்போ நாங்கள் என்னதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாக போட்டில், அதாவது நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அந்த போட்டில் போயிட்டு இந்த மீன் பிடிக்கணும், அதை அப்படி சமைக்கணும், அவங்கள எப்படி மீன் பிடிக்கிறாங்களன்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஊரில் இருக்கிற அந்த சின்ன அந்த ஆறுகளில் அந்த மற்ற படகுன்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன படகுல போய் மீன் பிடிக்கிறத நான் உங்களுக்கு நேரத்தோடைய வீடியோவில் காட்டியிருப்பேன். இன்றைக்கு இங்கே இருக்கிற மீனவர்களோட சேர்ந்து நம்ம கடலுக்கு நடுவில் போயிட்டு இவங்களை எப்படி பிடிக்கிறாங்க, அதாவது மீன் பிடிக்கிறது நிறைய வகை இருக்குது. கரவல் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இறால் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நான் இப்போ ஒருத்த கேட்டதை நிறைய சொன்னவங்க இந்த மெத்தட் மூலம் பிடிக்கிறேன்னு சொல்லி, அதில் ஒரு மெத்தட் மூலம் இங்கே இருக்கிறவங்க பிடிக்கிற மாதிரி. ஸோ ஒரு ஐயா ஒரு ஆள் எங்களுக்கு லைவாக, அதாவது இங்கேருந்து போய் அங்கே எப்படி அதை பிடிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர். ஸோ உண்மையிலே எனக்கும் புதுசாக இருக்குது, நானும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இப்போ காலையில் 3 மணிக்கு போயிட்டாங்களாம், அதாவது அந்த வலை ஏதோ போடுறதுக்கு. இப்போ திரும்ப போய் அதை எடுக்கிறதுக்கோ அதை திரும்ப எடுத்து வரதுக்கு போவாங்க போல். அதுக்கு தான் நாங்களும் சேர்ந்து போக போகிறோம். ஏர்லியாக காலையில் 3 மணிக்கெல்லாம் எழுப்பி போகல, அதான் உண்மையான பிரச்சனை. உண்மையிலே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். யாராச்சும் வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலே இந்த படம் எல்லாம் இதில் எப்படி இருக்கிறது, அண்ட் இந்த வியூவை பார்க்கக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாக. ஸோ புதுசாக இருக்குது. வணக்கம், நீங்கள் என்ன வரீங்க? இதில் தான் போகிறோம். எதில் தான் போட்டா கட்டிருக்கு அது ஒரு சொல்லுங்கள், என்ன விளக்கு இப்போ நீங்கள் வர போட்டுட்டு வந்துட்டீங்களா இல்லாட்டி? என்னென்றால் இது 2 பேக்கேஜாக நாங்கள் செய்கிறோம். நாங்கள் எல்லாரும் டூரிசம் அண்ட் அட்வென்ச்சர். யாழ்ப்பாணத்தில் நான் இந்த குருநகர் கடற்பரப்புன்றது முழுக்க கடத்தொழில் சார்ந்த சமூகம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஒரு படகு சேவை ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறோம், எல்லாளன் என்ற பேரில். எல்லாளன் என்ற பேரில் இப்போ 2 வகையான வேலை திட்டங்கள் செய்கிறோம். 2வது மீன்பிடி சார்ந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொடுக்குற மாதிரி. இப்போ கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்கள எப்படி பிடிக்கிறாங்கன்றத, எப்படி பிடிக்கிறாங்க, அதை எப்படி அந்த வேலைகளில் இருந்து மீட்டெடுக்கிறாங்க, அதை கொண்டு எப்படி விற்பனை செய்கிறது, ஃபிஷிங் கம்யூனிட்டியோடையே சேர்ந்த ஒரு அனுபவத்தை கொடுக்குறது. அது ஏர்லி மார்னிங் ஒரு 6-6:30 வந்தால் தான் இது சாத்தியமாக இருக்கும். இல்லாட்டிக்கு இப்போ வரைக்கும் இப்போ கடல்லேருந்து இப்போ சந்தைப்படுத்துகிற வேலை தான் நடந்து கொண்டிருக்கும். இப்போ கொஞ்சம் பிந்தினபடியால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போது. அடுத்தது பீச்சிங், போய் பீச்சில் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி வாலிபால் அது இதுன்ட்டு சொல்லி கணக்கு ஆப்ஷனை கொடுக்குறோம். அதோட ஃபுட் டெலிவரி அதெல்லாம் செய்கிறோம். வித்தியாசமாக இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சோம், கொஞ்சம் டைம் ஆச்சு. நேற்று எங்களுக்கு இந்த ஓர்டர் வரைக்கும் இரவு 7 மணிக்கு பிறகு தான் ஓர்டர்ஸ் வந்தது, கன்ஃபார்ம் ஆனது. அப்போ இப்போ தான் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்டே செஞ்சோன்றோம். இல்லை உண்மையிலே எங்களுக்கு புதுசாக இருந்தது. நிறைய டூரிஸ்ட் இதை பார்த்துருக்கோம். உண்மையாக அந்த கடல் தொழில் செய்கிறவங்க எப்படி அதை செய்கிறாங்கன்றதை போய் நேரடியாக பார்க்குறது உண்மையிலே எல்லாரும் கொடுத்து வைக்காது. அதை நீங்கள் செய்கிறதுக்கு உண்மையிலே வாழ்த்துக்கள். இது எவ்வளோ காலமாக இதை ரன் பண்ணுறீங்க? நாங்கள் ஒரு 1.5 வருஷமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இல்லை பெருசாக அதிகபட்சமான ரீச் வழின்ட்டு இல்லை.
இடையில யாராவது கண்டெக்ட் பண்ணி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கூட அப்படி எது மாதிரி இருந்தால் தான் இந்த ஓடர்ஸ் போகுது. பெருசாக வலைத்தளங்களோட சமூக வலைத்தளங்களோட ப்ரொமோஷன் குறைவு. கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு இனி நிறைய ஆர்டர் வரும்னு சொல்லி நான் நம்புறேன். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அந்த ஆர்டர்களையும் பெற்று தர முடியும். நம்மளுடைய போக பேசும். இப்போ எத்தனை பேர் போக போகிறோம்? இப்போ ஒரு படகுல 8 பேர் போகிறது எங்களுக்கும் ஆபத்தில் உங்களுக்கும் ஆபத்து. அதனால் 8 பேரை தான் நாங்கள் இப்போ சேஃப்டி எல்லாமே இருக்கா உள்ள? இல்லை சகல வகையானது போட்டு இதில் வருது. கரை ஒதுக்குறோம். நீங்கள் அதை அதன் இது எப்படி ஐடியா வந்தது முதல்ல எப்படி ஒன்று செய்வோம் அப்படின்ட்டு சொல்லி? நானும் என்ற நண்பரும் நண்பர் அந்த கடை தொழில் செய்கிறவர். அப்போ எனக்கு அந்த டூரிசம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட. இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலை திட்டத்தை செய்கிறோம். அவருக்கு முழுமையான கடல் தொழில் அனுபவங்கள் கூட. ஒரு 18 வருஷத்துக்கு மேலே அந்த கடல் தொழில் செய்யுது. இப்போ தான் பார்த்த விஷயங்களை கொடுக்கணும்னு அவரும் விரும்புகிறார். அப்போ நானும் அவரும் சேர்ந்து இப்படியான விஷயங்களை செஞ்சுட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கும் புது அனுபவத்தை தரக்கூடிய மாதிரி இருக்கும். கடலுக்குள்ளே போயிருக்க கடல் தொழில் சார்ந்த சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உள்ள காட்டேன். நான் உங்களை முழுக்க விளங்கப்படுத்தி. அது மீன் பிடிக்கிறதுல நிறைய வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வலை ஓடுறது, அது அடுத்து இந்த கரவல் இழுக்கிற அப்படின்னு சொல்லி அப்படி ஏதாச்சும் எங்கட கடல் வளத்தில் கரவேலைன்றது இல்லை, சாத்தியம் இல்லை. களங்காட்டி தொழில்கள் என்று இருக்குது. வாங்க ஒருங்க நேரடியாக போய் காட்டான் தான் உங்களுக்கு. என்னென்ன உண்மையில வந்து எக்கச்சக்க போட் இருக்குது. இதில் மொத்தம் எத்தனை பேர் இது வந்து இந்த தொழிலில் செய்வாங்க கிட்டத்தட்ட தெரிஞ்சுட்டா அண்ணலவா சொல்கிறேன்டா? இது முழுக்க கடல் தொழில் சார்ந்த சமூகம் தானே. ஒரு வீட்டில் கட்டாயம் ஒரு போட்டு இருக்கு. ஒரு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ உண்மையிலே இந்த இதுதான். அதாவது நாங்களும் நிறைய பேர் அதாவது மீனை போய் நம்ம வாங்கிட்டு வந்து சமைக்கிற நம்மளோட வேலை. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்களோ இல்லை அதை இப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்காது. அதை உண்மையிலே வந்து பொதுமக்களுக்கும் காட்டணும். சாதாரண நம்மளுக்கும் வந்து அதை காட்டணுன்றதில் வந்து ஸோ அதை டூரிஸ்ட் மாதிரி ஆரம்பித்தது ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் இந்த வீடியோவில் அப்படி ஃபுல்லாக காட்டுவேன். ஸோ இப்படி இருக்க போகுதுன்றதையும் அதுக்கு நாங்கள் வந்து லாஸ்ட்டில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் அவங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் எல்லா டீட்டெயிலையும் வந்து நான் இதில் தரப்போகிறேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அடுத்த ஆள் வந்து அதாவது நேரத்தில் பார்த்துருப்பீங்க அந்த மற்றவரோட காய்ச்சிருந்தோம். அவர் சொல்லியிருந்தார் என்னோட மற்ற நண்பர்களையும் சேர்ந்து நான் செய்கிறேன். அவருக்கு வந்து இந்த கடல் தொழிலில் வந்து நான் கூடன்னு சொல்லி இவர் தான் அந்த நண்பர். இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் கடல் தொழில் செய்கிறீங்க? இப்போ ஒரு 20 வருஷம். 20 வருஷம்? எத்தனை வயது என்ன உங்களுக்கு? 7 வயசுல இல்லை, அதான் 20 வயது இருந்தீங்களா? அப்புறம் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டீங்களோ? 18 வயசுலேருந்து கடலுக்கு இறங்கிட்டீங்க. என்ன பார்க்குறதுக்கு நீங்கள் இது மாதிரி இருக்கிறீங்களா? என்ன சின்ன ஆள் மாதிரி இருக்கீங்களா? நான் 20 வருஷம் அனுபவம் இருக்குன்றீங்க. சின்னல்லே வாங்கிட்டீங்களோன்னு யோசிச்சேன் நான் வந்து. சரி, ஓகே. இப்போ நாங்கள் போகிற போட்டு தானே பார்ப்போம் அதில். ஓகே, இப்போ என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த 7 மணிக்கு போனால் தானே பார்க்கலாம் சொன்னீங்க? இல்லை, எப்பயுமே மார்னிங் தான் எல்லாரும் வேலை எழுத்து போட்டு வேலை எழுக்க போவாங்க, தொழிலுக்கு போவாங்க. மார்னிங் தான் மார்க்கெட்டு நேரத்தில் கொடுக்கத்தான் வேணும். அதுக்காண்டி மார்னிங் போனால் தான் அந்த தொழில்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் கூட்டினா போக முடியாது, தொழில் செய்ய போடுறது இல்லை தானே. இல்லை, அப்போ செய்கிறவனா பார்க்க போகிறோம். அதுலேருந்து இறங்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் வந்து நேரத்தில் போனால் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாடி அவங்க இழுத்து கொண்டு வீட்டை வந்துடுவாங்களா? ஓகே, அவங்களாம் அது லைவாக அந்த வலை போட்டு கொண்டு இருக்கிறது அப்படி வந்து லைவாக பார்க்கணும்னு சொன்னால் நேரத்தில் கொஞ்சம் போவாங்க. அந்தந்த டைம் தான் செய்வாங்க. இப்போ அதை பிளான் பண்ணி பண்ணுறல தானே அவங்கள அதை வளமையாக பண்ணுறதை இவங்களாம் அதை கொண்டு அதில் கிட்ட காட்டுறீங்களா? அப்படி தானே? ஓகே, வந்து கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அதாவது வந்து உள்ளே போகக்கூடிய மாதிரி என்ன போய்கள் வந்து இறங்கி எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு உடனே சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன பிரச்சனை இருக்குது? நம்மளுக்கு ஃபுல் நீச்சல் தெரியுமே, பயம் கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனால் வந்து சேஃப்டியில் எல்லாமே வச்சுட்டாங்க. சற்று நேரத்தில் வெளிக்கூட போகிறோம். என்னோட கொண்டு வச்சு இங்கே வரவங்களுக்கு எல்லாம் பக்காவாக அவங்களே வந்து பிளான் பண்ணுறாங்களா? அதாவது சாப்பாடாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க. நான் இந்த பேக்கேஜோட வீலை, அதாவது 2 பேக்கேஜ் இருக்கான். ஸோ அந்த பேக்கேஜோட வீலை நீங்கள் என்ன டைம் வரணும், எந்த டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவேன். ஸோ நாங்கள் இப்போ வந்து போக போகிறோம். சிலிண்டர் கேஸ் எல்லாம் என்னது கண்ணு? சிலிண்டர் இதெல்லாம் அங்கே சமையல அது மீனை பிடிச்சி கொடுக்குறது உடனே பிடிச்சிடல பாப்போம். டைம் ஆயிட்டு அதான் அது நாங்கள் என்ன 7 மணிக்கு உண்மையாவே நீங்கள் சொல்லியிருக்கோங்க 6 மணிக்கு வாங்கணும். அப்போ நாங்கள் சரி 7 மணிக்கு நின்று கொடுங்க. ஓகே, ஆயிட்டோம்ண்ணா. உங்களுக்கும் இது ஆயிடுச்சுன்னு. ஓகே, போவா நிற்கும். சரி, ஆமாம், சூப்பராக போட்டேன். இதான் நாங்கள் போக போகிற அந்த படகு. இது போட்டான்னு சொல்கிறேன்.
ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இல்லை இல்லை என்ன சாப்பாடு செஞ்சுருக்கு காட்டுறீங்களா ஆனால் காலை வைக்கிறது வரை நாங்கள் கூழ்லாம் காய்ச்சிருந்தாங்க கூழ் காய்ச்சறதுக்கு டைம் கிடைக்காது சூப் செஞ்சுருக்கு அதாவது என்ன காலையில் அந்த கூழ் காய்ச்சி தான் கொடுப்பாங்களா தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஃபேமஸானது ஆனால் என்னென்னா நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து திடீரெண்டாக அரேஞ்ச் பண்ணுறாங்களே நைட் தான் வந்து உங்கள்கிட்ட பிளான் பண்ணி சொன்னாங்க அதுக்கப்புறமா தான் இந்த அரேஞ்ச் பண்ண உங்களை சில 2 பண்ணவங்க எல்லாம் ஸோ அதுக்காக வந்து இப்போ திடீரெண்டு அரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன சூப் அது சூப் வந்து சிக்கன் சூப் மேக்ஸிமம் ஒரு போட்டில் 8 பேர் போனால் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ 8 பேர் கூட்டிட்டு போனால் நல்லா அத்தனை முக்கியமாக வந்து போய்க்குள்ளே இங்கே ஏதாவது மீன் அது பட்டா வந்து உடனே குக் பண்ணக்கூடிய மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் இப்போ கடலில் எப்படி தானே போயிட்டு உடனே சம்டைம் உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பிடிக்கிற மீனை குக் பண்ணுவீங்களா இல்லை இது வந்து இப்போ எங்கட இப்போ மழமையாக சின்ன தொழில்னு சொல்கிற வேலை தொழிலாளர்களுக்குனா அப்படி இல்லை 3 மணிக்கு 3:30 போனாட்டா இப்படியே மார்னிங்கோட முடிஞ்சிடும் அப்போ விட்டு வந்துடுவாங்க அவங்களும் சாப்பாடு இல்லை விட்டு தான் வருவாங்க ரோடு சொல்கிற பெரிய போட் இருக்குல்ல அந்த பெரிய படகுல வருவாங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மதியம் போனாங்கன்னா அடுத்த நாள் விடிய 12 மணி ஆகும் 11 மணி ஆகும் அப்போ அதனால மதிய சாப்பிட கொண்டு போவாங்க சில பேட்ட போட்டில் அடுப்பு இருக்கும் அடுத்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அவிக்கக்கூடியதை வச்சு சாப்பிட்டு வருவாங்க அதை பார்த்துருக்கேன் அந்த வீடியோக்குள்ளே பார்த்துருக்கீங்க நீங்கள் நிறைய இந்த இந்தியாவிலேருந்து செய்கிறாங்க அந்த மீனவர்கள் மாதிரி வந்து ஸோ அவங்க அந்த படகுகளில் போய் அதில் வச்சு சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த இதெல்லாம் வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ உண்மையில வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே நீங்கள் இப்போ கடல் தொழிலுக்கு போய் அங்கே ஏதாச்சும் அந்த ஒரு 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 கெட்ட அனுபவம் மாதிரி இருந்து ஐயோ கடும் மழையாக இருந்தது உயிர் தப்பி வந்த அனுபவங்கள் அப்படி இருக்கு சிலவில் பலமையாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து 5ஆம் மாதம் இப்போ உங்களுக்கு 20 வருஷம் அனுபவத்தில் நீங்கள் அப்படி பட்டு ஒரு நாள் கஷ்டத்தை இது மட்டும் என்னால் மறக்கல அப்படின்ற இல்லை இப்போ கடத்தொழிலாளி கஷ்டம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் கடத்தொழிலாளர் வந்து சீசனுக்கு சிலவில் ஈஸி தான் தொழில் ஆனால் ரெண்டையாக ஒரு நாள் வந்து மாட்டுவோம் அந்த நேரத்தில் வெறுத்து போன மாதிரி இருக்கும் அந்த ஒரு நாள் மற்றபடி ஓகே மற்றபடி கடத்தல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் சென்னையில் தான் இல்லை நீங்கள் 2 பேரும் நண்பர்களா நண்பர்கள் நட்பே துணை வார் ஓகே அப்படியா அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்புறம் வந்து ஓடி வந்து நிறைய வீடியோ அப்படின்னா பட் அது ஒரு நீங்கள் இப்போ நீங்கள் அந்த எங்களுக்கு நாங்கள் காத்து கடலாம் பார்த்து கூட்டிகிட்டு போவோம் அதனால பயம் இல்லை ஏன்னா நாங்கள் அந்த சீசனை கொண்டு இருக்குது இது நாங்கள் சீசன் இல்லாமல் நாங்கள் சீசன் எல்லா நேரமும் இப்போ எங்களுக்கு பிழைச்சதுன்னு சொன்னால் இல்லை இது இந்த இடம் இப்போ இன்றைய நாள் சரியில்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவோம் ஓகே ஓகே அடுத்த மேடம் வர தள்ளி நேர் தள்ளிட்டு நீ பா இருப்பா இல்லை ஆறுதல் இறை தள்ளினோட அகண்டா போயிடும் சரி 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 சிங்க குட்டி தங்க கட்டம் நீங்க முன்னு விளைக்கிறங்க முன்னுக்கு மாறி மாறி போகணும் தயாரான இது ஒரு ஆத்துவாய் ஓட்டம் இதுக்குள்ள ஒரு ஆறு இருக்கு கீழே கடலுக்குள்ள ஒரு ஆறு மாதிரி கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ள ஒரு ஆறு மாதிரி இருக்கு அங்காலையும் தண்ணியும் மட்டும் இங்காலையும் தண்ணி நடுவுக்குள்ள ஆறு அப்படியே நடுவுக்குள்ள ஒரு ஆறு என்றால் அந்த நீரோட்டம் ஒன்று இருக்கு அந்த நீரோட்டத்தை பிடிச்சி தான் எல்லாரும் ஓடுவாங்க போட்டு ஓடுறது இந்த நீரோட்டத்தை பிடிச்சி இது அப்படி அந்த பண்ணை போக்கு இருக்கு அதுக்குள்ள அப்படியே நேரா போகும் அங்கால இந்த தண்ணி தான் இருக்கு இதுக்கு அங்கால அந்த வெள்ளை
இதுக்கு அங்கால இந்த அளவு. ஏன் அந்த வெள்ளை கொடி கட்டிக்கிறாங்கன்னா போட்டு ஓடுறதுக்கு ஒரு குறி. அதுக்கு அங்கால போகாத பெரிய அளவில் செய்கிறாங்க இந்த கடை ஆட்டோவில் அந்த வெள்ளை கொடி கட்டி இருக்காங்க. அந்த கொடியை தாண்டி போகக்கூடாது. கொடிதான் நாங்கள் தட்டும் 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 போட்டு தட்டும் இந்த அப்போ தட்டிட்டு பார்த்தீங்க. இது காத்து நீருக்கு தண்ணி கூடும், பத்து பெறும், பெருக்கம் பெறும், அப்படியான பிரச்சனைகள் இருக்கு. நிறைய சின்ன வேலைகள் குறைவு. இப்போ நாங்கள் பழமையாக செய்கிறத விட கொஞ்சம் குறைவு. ஏன்னடா ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு வலிக்கிடுவோம். இந்த ஃபிஷிங் டூரிசம் மட்டும் செய்வோம். அது மீன் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிற முறைகளை பார்க்கறது, கடலில் நடக்கிற அந்த விடியவெள ஏர்லி மார்னிங் தானே இந்த தொழில் பொறிமுறைகள் நடக்கும். அதுகளெல்லாம் பார்வையிடுற சம்பவம் செய்கிற நாங்கள். அது ஏர்லி மார்னிங் நாங்கள் 3 மணிக்கு கடலுக்குள்ளே போய் வலையை வீசி திருப்பி கரைக்கு வந்து இந்த அந்த ஃபிஷிங் போட்டில் போயிட்டு அப்புறம் இந்த போட்டை உங்களை தயார்படுத்தி திருப்பி உங்களை ஒரு 6:30-7 மணிக்கு கொண்டு போய் காலையில் இப்போ வெளியே போனால் அந்த ஃபிஷிங் போட்டில் கூட்டி போவீங்களா? ஃபிஷிங் போட்டில் போய் நாங்கள் விலையை கொண்டே வீசுவோம். இன்றைக்கு விலையெல்லாம் செப்பரேட்டாக கொண்டு வந்தோம். நாங்கள் ஒரு விலை தான் கொண்டு வந்தோம். இதில் அதிகம் பிடிபடாது. இருந்தாலும் பார்ப்போம், உங்களோட லக்கு கிடைக்கும். கட்டாயம் கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. ஆனால் அந்த நாங்கள் எதிர்பார்த்த அதிகமான இது கிடைக்காது. பீச்சிங் டூரிசம் செய்கிற நாங்கள் பீச்சிங் டூரிசத்தில் போனோன்னே அது ஒரு காடு, தாழை மர காடாக இருக்கும், மணல் மேடு காடு. தண்ணி கலந்து அப்படி போனால் அங்கே ஒரு மணல் மேட்டு காடு ஒன்று இருக்கு, மணித்தலை தீவு மாதிரியா? தீவுன்னு சொல்லலாம். ஆனால் தீவண்டி இல்லை, அது பெரிய ஒரு பிளேஸ் உண்டு. அதுக்குள்ள இராணுவம் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி போனால் குடும்பங்கள் 2 குடும்பங்கள் இருக்குது. அது ஒரு பீச்சிங் லொக்கேஷன் தான், இன்னும் டெவலப் ஆகலை. இன்னும் இதுகளில் டூரிசத்தில் டெவலப் ஆகலை தானே. ஆனால் டெவலப் ஆனால் எங்களோட இவங்கள் என்ன காலி அதை விட ஒரு பெஸ்டான லொக்கேஷன் தானே. அப்போ இதால் போகாமல் வேறு வழி இருக்குது. பூனகிரி சங்கப்பட்டி பாலம் இருக்கு. சங்கப்பட்டி பாலத்தால் கொஞ்சம் கடந்து வந்தீங்கன்னா மண்ணித்தலைன்னு சொல்லி ஒரு வீதி ஒன்று வழக்கையால் போகும். அது அப்படியே துருவா நேராக வந்தீங்கன்னா அது வாரத்தில் ஒரு இடர்பாடு ஒன்று இருக்குது. மண் வீதிகளோ சீரமைப்பு இல்லை, சில நேரம் புதையும், அப்படியான இடர்பாடு இருக்கு. நாங்கள் அதில் கேம்பிங் கொடுக்குறோம். நாங்கள் ரெஸ்டேஜ் பண்ணுறதுக்குரிய செட்டப்புகள் செஞ்சு கொடுக்குறோம். அதில் டொய்லெட் வசதி கொஞ்சம் இல்லை. ஏன்னாடா இந்த சாப்பாட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்க. இப்போ இப்படி தானே சில பேர் ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக போகணும்னு ஆசைப்படுவாங்க. இதுதான் ஒரு தொழிலாக வச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்தா தானே கஸ்டமர்ஸை பெஸ்ட்டாக கவனிக்கலாம். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் என்ன தங்களுக்கு எது இலவோ அதை தானே எதிர்பார்ப்போம். இப்போ நாங்கள் கூடிய அளவுக்கு ஏழியாக சொல்லியிருந்தால் நாங்கள் ஏழியாவே கடல் உணவுகளை தயார்படுத்தி வச்சிருக்கலாம். ஆனால் இவங்க எனக்கு இரவு சொன்னபடியால் கடல் உணவு சார்ந்த கூழுகள் எல்லாம் தயார்படுத்தலாம் போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் பயணத்தை தாண்டி ஒவ்வொன்றுக்கும் அடிஷனலாக பேக்கேஜாக ஆட் பண்ணி கொண்டு வாங்க. ரெண்டு பேரும் போவாங்க, சில பேர் 3 பேர் போவாங்க. 2 பேர் போனால் அவங்களுக்கு லாபம். ஏண்டா பங்கு தானே, லாபத்தில் 3 பேர் போனால் லாபத்தில் பங்கு குறையும். அதனால பெருமளவுக்கு 2 பேர் தான் போவாங்க. எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இவ்வளோ போட் அவ்வளோ மீன் பிடிக்கலாம் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள அவ்வளோ எங்களுடைய கடல் வளம் தான் மீன் பெருக்கங்கள் கூடினது. அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட தொழில்கள்லாம் இருக்கு. ரோலர் செய்கிற பகுதி என்றால் இங்கே வடக்குல ரோலர் செய்கிறது என்றால் குருணர் கடல் தொழில் தான் ரோலர் செய்வாங்க. மற்றது ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு பொறிமுறை இருக்கு. இருக்கிறதாக இவங்கள் களங்காட்டி செய்வாங்க. களங்காட்டி தொழில் பாசையூர், இது பாசையூர் தான் பாசையூர் அந்தனியார் கோயில். இதெல்லாம் வந்து பெர்மிஷன் எடுத்து செய்கிறவங்க இதெல்லாம் பெர்மிஷன். இதில் நெட்டா ஃபிஷரிஸ் என்ற பெரிய அவங்கள அமைப்புகள் இந்த இது இப்போ இதை எடுத்துட்டாங்கன்னா இது அவங்களுக்கு தான் பரம்பரை அவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். ரால் பிடிச்சாங்க எல்லாரும் ரால் இந்த போட்டில் போகிறவங்க எல்லாரும் ராலோட தான் போயிடுவாங்க. அவங்க இந்த இதில் 3 பேர் போகிறாங்க. அந்தோனியார் திருநாளுக்கு கொடியேற்றம் இதில் தான் செய்கிறது. இந்த கடலில் இங்கே வந்து செஞ்சுருக்கோம். இதில் வந்து கொடியேற்றம் செஞ்சுட்டு அங்கே அதான் அந்தோனியார் கோயில். இப்போ இவர் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார். ஓகே,
பிடிச்சு முடி தனியே வந்து பிடிக்கிறாரு வெள்ளம் விழுதா இது கலவா இதை எப்படி பிடிச்சிங்கன்னா சரிஞ்சோடே இருக்கு இவரை இதுக்குள்ள பொழி பிடிச்சா சும்மா நிற்கும் அப்படித்தானே வெட்டினா நான் முறைப்பா பிடிக்கிறேன் இது நாங்கள் கூட இதுக்குள்ள பொழிடுவோம் வேலையில வந்து பொழி விட்டுருவோம் பிடிச்சா அதே மாட்டேன் இவர் சரிக்கிட்டா சரி எல்லாம் கிழிஞ்சு போய் அதுக்குள்ள என்ன மீன் இருக்கு இதுக்குள்ள இது கொட்டி கிடாது கனவா எப்படி பிடிக்கலாம் தலையில பிடிக்கணுமா சாக்காட்டக்கூடாது உயிரோடு இருக்காது உயிரோடு இருக்காது உயிரோடு இருந்தா இது இப்படி மை காக்கும் நீ கனவா வாங்கும் போது இப்படி மை காக்கினா உயிர் கனவா இல்ல உள்ளுக்கே தெரியும் இந்த கண்ணாடி பை போய்கிட்டே இருக்கு சந்தைக்கு வர வெள்ளை கடல்ல இருக்கிறது அது ஐஸ் கனவா எல்லாம் அப்படித்தான் இருக்கு செத்தா உயிரோட இருந்தா இப்படி இப்படி வந்து கொண்டே இருக்கு நான் அதான் கனவான்னு இருக்கேன் கனவாதான் ஆனா அது உயிர் கனவாங்க டிஃபரெண்டா தான் ஓகே ஓகே இப்போ இந்த போட்ல நீங்கள் தனியாக மட்டும் இவர் மட்டும் தானே ஒரு வெள்ளட்டி இவர் ஒரு ஆள் காணும் வேலை பாயிரத்தான் 2 பேர் தானே மற்றபடி இருக்கிறது ஒரு ஆள் காணும் இது ஓரா இவர் ஒட்டி ஒட்டி இவர் கொஞ்சம் டேஞ்சர் ஒட்டி தான் கொடுக்குறது ஒட்டி தலைவாச்சல மற்றது ஒட்டியே கூட கிடக்கு செப்பலி கிடக்கு செப்பலியா இப்போ உண்மையில் வந்து நிறைய விஷயத்தை வந்து காட்டுறாங்க இந்த இப்போ கடலுக்கு கிட்ட நீங்கள் இது எந்த இடம் சொல்லி தெரியல கடலுக்கு நடுவில் வந்த மாதிரி வந்து ஸோ ஃபுல்லாகவே அங்கே பக்கம் அப்படியே அந்த கடலட்டை வளர்க்குற இடங்கள் அது தண்ணியை பார்த்தாலே தண்ணியை காட்டுறான் கீழே அப்படி சூப்பராக இருக்குதா வாவ் நேச்சு கூட வாங்கல எப்படி இருக்க வேண்டியது ஸோ ரோன் வியூவில் காட்டி தான் நீங்கள் அப்படி விமர்சனம் இருப்பீங்க ஆனால் ரோன் வியூவில் காட்டில எல்லாமே இருக்குது ஸோ இப்போ ஃபுல்லாகவே அந்த கடலட்டை வளர்க்குற இடங்கள் ஆனால் தாண்டி வந்து மீன் பிடிக்கிறோம் ஏற்ற மாதிரி நிறைய செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இது சூப்பராக இருக்கிறாரு எல்லா தண்ணியில் இறங்குறத விட இதுக்குள்ள வேற லெவலில் இருக்கு அப்படி இருக்குது வா இப்போ கிட்டத்தட்ட அந்த கடல் இருக்கிறது மாதிரி இருக்கு நடுவுக்கிட்ட வந்துட்டு வளைச்சு பார்த்தா ஃபுல்லாக கடல் தான் தெரியுது சூப்பராக இருக்கு இது வந்து கடல் தாமரை எடுக்கலாம் எடுக்கலாம் நான் என்ன சொன்னா இப்போ வந்து இது வந்து அப்படியோ சும்மா இருக்குது இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா உள்ள போயிடும் உண்மையா தொடுவா நீங்க தொடங்களேன் எவ்வளவு போகுதானே பயம் இல்லை நீங்கள் இல்லை கடிக்காது அது சாண்டவாள் இருக்கும் இப்போ என்ன பிரச்சனை அதுக்கு தெரியுது நீங்கள் மெதுவாக தொடுறீங்க டேஞ்சர் இல்லைன்னு தெரியுது அதாவது உள்ள பாவம் இருக்கு உண்மையாவா நீங்கள் வடி என்ன போகுது இப்போ தான் அது சரி ஓகே ஒரு இதுவும் இல்லை அது சாண்டவாள் உள்ள போய் தானே கை வச்சு பாருங்க உள்ள போய்கிட்டே இருக்கும் எப்படி இதே ஏன் இது கூட பயன்படுத்துமென்னு சொன்னா அதுக்கான சாப்பாடு ஒரு இடத்துல இருக்குது சாப்பாடு தான் தானே சாப்பாடுனா அதை என்ன சாப்பாடை உருவாக்க முடியும் அப்போ அதுக்குள்ள வந்து ஒரு தங்கும் போது அப்படியே எடுத்துட்டா அதில் வந்து ஒன்று தங்க கூட இருக்கும் அது இருக்கும் தெரியும் வேற ஒருத்தர் நம்ம டேஞ்சர் பண்ணி நம்ம பிடிச்சிட்டு அவ்வளோ போய் அப்போ நம்ம கையை வச்சு கையை பிடிச்சிட்டு போகாது இல்லைங்கிற நாங்கள் இதெல்லாம் எட்டி நான் பார்க்குறேன் நேரடியாக தொட்டுப்பேன் எனக்கு பயமா இருக்கு ஐயோ பயம் இல்லை ஏன் பயம் தொடட்டு என்ன நீங்க அதாவது இதுண்டு ஐயோ பயம் அது சும்மா ஒரு சப்தா இருக்கு ஒரு பயம் இல்லை தெரியுமா அது தாங்க போனுங்க என்ன அம்மா வயசு போன உங்க அம்மா நீங்க இருக்கு தொட்டு ஐயோ ஒரு பயம் இல்லை ஒரு பயம் இல்லை அது உள்ள போச்சு சரி அவ்வளவுதான் அது பயந்து ஓடையில அது மக்கள் உள்ள போச்சு இந்த நண்டோன்னு கூட பள்ளம் அடிச்சவர் வேற டப்புனு பள்ளம் அடிச்சுட்டாரு ஏன்னா கடிக்குது என்ன தெரியல பாப்போம் என்ன சின்ன நண்டா இருக்கு பிடிக்கலாம் இருக்கு வளம் பார்த்தா பிடிக்கலாம் நண்டு பிடிக்கும் இது வந்து உயிரான் உயிர் இது வந்து இப்ப நீங்க டப்புன்னு சொல்லுவீங்க எனக்கு ஆக்கு வெட்டிட்டு ஆனா நீங்க அதுக்கு மேல கால் வச்சு அது வெட்டாது எப்பயே நீங்க மாறுது இது இப்படி விரிஞ்சிருக்கும் விரிஞ்சிருந்த ஒரு சிக்கல் வரும்போது இப்போ ஒடிங்கிருக்கு ஒடிக்கணும்னா இந்த சாப்பிட்டா இதே குறைவு இல்லாட்டி பிளேட் மாதிரி இதுக்குள்ளதான் அந்த உயிர் இருக்கு மீன்கள் சின்ன மீன்கள் வந்தா இது விழுங்கி இப்படி விரிஞ்சு இருக்கும் அதுக்குள்ள வந்தா அப்படி மூடிடும் இதுவும் அதே அப்படிதான் அந்த உணவு எடுக்கும் கூட என்ன எப்படி நகராது அப்படி ஒரு இடத்துல போய் பூய்க்குன்னு இருக்க முடியும் நகரா இதோட பெலம் இது நகர்றதுக்கு பெலம் இல்லை ஒன்றுமே இல்லை இது எவ்வளவு தூரத்துக்கு பெலமா உள்ளுக்கு புறாங்குதோ அவ்வளவு தூரத்துக்கு வெட்டு விழும்
இப்போ உதாரணத்துக்கு மேலே போட்டு விட்டா செத்து போகும். ஓ இனி வந்து இதாக போயிருக்கு, இதாக போயிருக்கு. ஆனால் இதுக்கு வந்து இதில் வெட்டு வாங்கினா லேஸில் இழா போடலை, விழாத்துக்கெல்லாம் வெட்டு. சில பேருக்கு விழாத்துக்கு விட்டு விழாத்துக்கு வெட்டும், ஆனால் இதுக்கு வந்து இழா இல்லை. இழா போட்டால் லேஸில் மாறாது. என்ன பேர் என்னது? ஆக்கு. இந்த காலில் வெட்டு என்னதுன்னா ஆக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வெட்டு வாங்கிட்டு பிரச்சனை இல்லை. அதையும் காட்டியாச்சு. யாரும் இப்படி விட்டுருக்கு. அங்கப்படுத்தி சொல்றாங்க அதுக்கு இடையில வெட்டு வாங்கிட்டீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆள் வெட்டு வேண்டியிருக்கு. நாங்கள் கூட்டிட்டு வந்து வந்தோடனே ஆக்கியிருக்கோம்னு சொல்லித்தான் கூட்டிட்டு வந்து அதான் உண்மையாக வச்சு முன்னுக்கு சொன்னவங்க இப்படி வெட்டும் பார்த்து வாங்க வெட்டு வாங்கி தேய்ச்சி நடவங்க அடுத்தவங்க. இதான் கடல் அட்டை பண்ணை. கடல் அட்டை பண்ணை இந்த இதான் நேரடியாக முதல்ல வந்து நான் பார்க்குறேன். என்னன்னா சராசரியாக அரச திணைக்களங்களாலேயே சொல்ல கொடுக்குற அறிவுறுத்தல் ஒரு ஏக்கருக்கு 5000 அட்டைகள் வளர்க்கலாம். வளர்த்தால் லாபம் கிடைக்கும். ரெண்டால் அதிகமாக வளர்க்க கொஞ்சம் இடையூறுகள் இருக்கும், வளர்க்குறது கொஞ்சம் சிரமம். அதுகளுக்காண்டி 5000 தான் அது. ஆனால் லாபங்கள் குறைவேண்டபடியால் எங்கடையாக்கள் 7000 அட்டைக்கிட்ட வளர்க்குறாங்க. சில பேர் 5000 வளர்க்குறாங்க. ஆனால் பெருமளவுக்கு 7000 அட்டைகள் குறிப்பிட்ட பரப்பு 5000 ஒரு ஏக்கருக்குள்ள. எங்கட பகுதிகளில் சாப்பிட்றதுக்கு விரும்பாததுக்கான காரணம் என்றால் விலை கூட. இப்போ எத்தனை அட்டை வாங்குறேன்? ஒரு அட்டை இந்த அட்டை நீங்கள் பிடிச்சி அவிச்சு செய்ய இந்த அளவுக்கு வந்துடும். அதை பீஸ் கணக்கில் கூட ஒரு அட்டை இந்த எக்ஸ்போர்ட் விலை 2500 ரூபாய்க்கிட்ட. இப்போ 2500 ரூபாய்க்கு நாங்கள் இந்த அளவு பீஸ் எடுத்து சாப்பிட மாட்டோம். எங்கட இதுக்கு சரி வராது. அதனால இதை நாங்கள் ஏற்றுமதி சொல்கிறோம். இது வேற சுவை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஏற்றுமதி செய்யப்படுற அட்டை. கடல் அட்டை நெட்டுகளுக்குள்ள நடுவுக்குள்ள போய் போட்டிருக்கோம். அந்த நெட் வரலாமா? வாங்க. எப்படி இருக்கு? ஒரு 20 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து பெருசு பார்க்க மாட்டேன். இப்படி பெருசு பார்க்கணும். எப்படி எவ்வளோ காலம் எடுக்கும் இப்போ அட்டை வளர்ந்து வாரத்துக்கு ஃபுல்லா? 8 மாசம். இது என்ன? இது கருப்பாட்டை தான். இங்கே வரும் எந்த பெரிய இப்படிதான் வரும் அந்த மற்ற அட்டை. இதை பார்த்தீங்களே சைஸு இதே மாதிரி தான் வருவான். தூக்கி பார்த்தா அந்த அட்டையில வந்து இதே சைஸுக்கு தானே வரும். இதோட பெருசாக இதோட பெருசாக வந்து பெருசாக நல்லா கொழுப்பா. இந்த அட்டையா சொன்னீங்களா? அந்த 800 850 வரும். இதை விட பெருசாக வரும். இது வந்து கருப்பட்டை. ஆனால் அது அதுல இருந்தால் ஒரு வழியில் இருக்கா, பருமதி இல்லையா? ஸோ அது வந்து சமைக்கிற இல்லை. ஒரு அட்டை பண்ணையில் இது வந்து காவல் நிற்கிற இடம். பெரிய சேஃப்டி அடைப்பாங்க. நீங்கள் அதுக்கு மெதுவாக கீழே வளர்க்க போட்டேன். இதில் கீழே போய் தண்ணி தானே. இதுக்கு வந்து நல்ல தண்ணி எடுத்து கொண்டு வைக்கிறது. இப்போ எப்படி ஃபில் பண்ணுவாங்க கொண்டு? இது இப்போ வெள்ளம் போட்டால் கொண்டு வந்து இதுக்கு ஒரு கொண்டு வரும். அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு. ஓ, அது பண்ணைக்கு ஓனர் இருக்குல்ல, அவர் வந்து ஃபைபர்லையோ இது வந்து இதுக்கு ஃபில் பண்ணி ஒரு மாதமோ ஒரு 15 நாளோ குடிக்கிறதுக்கு. எத்தனை பேர் நிற்பாங்க இதில்? எத்தனை? 3 பேர். என்ன 3 பேர் இல்லை, எல்லா சாவனம் இருக்கு. இங்கேயும் கேஸ் அடுப்பு அன்னது உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சாப்பாடு கரண்ட் சாப்பாடு தான். இப்படி வசதி எங்க இருந்து வருது? கரண்ட் முழுக்க சோலார், ஃபுல்லாக சோலார் வச்சிருக்காங்க. ஓ, ஃபுல்லாக சோலார். மேல் கடிச்சிருக்காங்களா? ஓ, மேலே ஃபுல்லாக சோலார். இந்த இதில் இருக்கிற ஃபுல்லாக கூட அட்டை பண்ணைக்கு ஃபுல்லாக சோலார் லைட். சோலார் லைட் தான். அதான் சார்ஜ் போட்டிருக்காங்களா? தான் பார்த்தேன்னா அதான் நான் கேட்டேன். நான் வந்து ஜோதிச்சேன். ஃபுல்லாக கேமரா இருக்கு சுத்திர. இங்கே வர்ற உள்ள வந்து காட்டுறேன். எல்லாம் எப்படி இருக்கு? என்ன சாப்பாடு? ரால்காரு நீ சாப்பிட்டீங்க நடுவில்? இந்த இவராக தான் சமைச்சு சாப்பிட்டவர். அவங்க சமைச்சு சாப்பிட்றதா? சிலவில் வேற மாதிரி நினைக்கிற சாப்பாடு கூட சமைச்சு சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நைட்டில் அந்த மீன் பிடிக்க போனவங்க
எல்லாருமே வந்து கரைக்கு போய் கொண்டிருக்காங்க, அதை சந்தைப்படுத்தலுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ நிறைய படகுகள் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான 400 படகு போகணுன்னு சொல்லி சொன்னது. ஆனால் இப்போ இந்த கொஞ்சம் வந்து கொண்டே இருக்குது, அப்படி லைனில் ஒன்று பின்னுண்டா அப்படி போய் கொண்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வாங்க ஜூம் பண்ணி கேட்டாங்க அந்த எத்தனை போகுதுண்டு பார்த்து எவ்வளோ போகுதுண்டு ஒட்டு மொத்தம் அப்படி போய்கொண்டே இருக்குது. இது கனதியா இல்லை, இதுக்கு இறால் நிற்கிது. இது இறால் பிடிக்கிறது. ஓ இப்போ இந்த இப்படி பீயா பாஞ்சிருக்காங்கண்ணே, இந்த பீயா பாஞ்சிருந்தா அந்த பீயிலேருந்து அப்படியே அதுக்குள்ள வந்து இதுக்குள்ள வரும் இதை ஒரு நேருக்கு தான் பாய்வாங்க. இப்போ நீங்கள் இதுலேருந்து பார்த்தா தெரியும், ஒரு நேருக்கு தான் நிற்கும் இந்த வேலை. இப்போ இந்த பொருள் பாஞ்சு இந்த நேருக்கு நிற்கும், இந்த வேலை இந்த நேருக்கு. ஏன்னா அதில் விழுகிற இறால் அப்படி தட்டுப்பட்டுனா அப்படியோ ஸ்ட்ரெயிட்டாக வரும். வளைச்சு பாயலாம், வளைச்சு பாய்ஞ்சோன்னா அது போய் வராது. இது வந்து இப்படி இறால் இப்படி ஒதுங்கினா அந்த நீரோட அப்படி நீரோட அப்படி இறாலும் இப்படி அணைஞ்சுன்னு இப்படி வரும். வந்தால் இதுக்குள்ள வந்து இந்த கூட்டுக்கு வரும். இருக்கு இந்த கூட்டுல இதுக்குள்ள போச்சுன்னா இதுக்குள்ள போயிடும். புடிங்கி காட்டலாம் இருக்கு இந்த இருக்கா. இதே நீ இப்படி தட்டி 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 எடுத்து இது அவட்டு தான் எடுப்பாங்க. இருக்குதா முரல் மீன் தான் கூட்டு செட்டப்ல வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி ரெண்டு இதுவே சில வந்து இது வளைஞ்சிருந்தேன்னு சொன்னா இந்த இறால் அவ்வளவு வராது, உள்ள வராது. மற்றது இறால் வந்து சீசன் இருட்டு நாள்ல மட்டும் தான் வருது. அவங்களோட பாதை இருக்குன்னா அப்படி தள்ளி தள்ளி வந்து ஃபுல்லா சரி உள்ள வந்து போகும் சீக்கிரம். இப்போ மீன் கூட அப்படித்தான். கனவாவோட இது கனவாவோடு ஓட்டு கனவாவோடு ஓடு. இது வந்து கூட எடுப்பாங்க இந்த லவர்ஸ் சாப்பிட்றது. நான் கடைக்கு எடுக்கிறோம் என்னோட தெரியல சில அதுல ஒரு பாருங்க, ஒரு டவர் ஒன்று தெரியுது பாருங்க. அந்த முனைக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அவங்க போகிறோம். அது சரி கிட்ட வந்துட்டோம். ஓகே மாப்பிள்ள கொஞ்சம் டப்பனா ஆளுக்கு இல்லை, இந்த இவருக்கு தலை சுத்துதான். இன்னைக்கு தான் முதல்ல கடும் மலைக்குள்ள வந்திருக்கு அந்த போட்டு. மேலே போய் கீழே வருது எல்லாம் பாட்டு எல்லாமே மேலே போய் அந்த மாதிரி எங்க செய்கிறது. வாரண்டா போடுபடு கவனமா. அலிமினாச்சாரி நல்ல தலை சுத்து. நாங்க மிச்சத்தை நீங்க இறங்கி போனீங்களாடா, மிச்சத்தை நாங்க இறங்கி மைக்க வாங்கிடுவான். ப்ரோ என்ன சொல்லுது ப்ரோ பயணம் என்ன சொல்லுறது. நீங்க தானடையில தூங்கிட்டு சத்து போமிட்டு வர மாதிரி இருக்கிறாப்பா. இப்போ நாங்கள் வந்தது எங்கண்ட தெரியல, எந்த ரூட் தெரியல. அங்கால பக்கம் ரூட்டு சொல்றதுக்கு அந்த பக்கம் இருந்தால் இங்கே வந்துடுறாங்க தெரியா. அண்ணா கூட்டி வந்தவங்க வந்து உண்மையிலே நிறைய எப்படி இருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சொல்லுவாங்க. சும்மா இன்னும் பார்க்கல, இன்னும் முடிச்சா முடியல எங்களை பயணம். ஸோ ஆனால் அரவாசில் எப்படி இருந்துச்சு என்ன பிரச்சனைடா, அப்பா கடல் தொழில்ன்றபடியா எனக்கு அந்த கொஞ்சம் அனுபவம் பண்ணுறபடியா எப்படி இருக்கணும்ன்றதுல இருக்கு. திவான தரம் தான் நடக்கும் இருந்து உண்டு. உண்மையில என்ன ஈடு வைக்கலாம் அப்படி ஐயோ கடவுளே. உண்மையாக வந்து வந்த இடத்த பாருங்க, இங்கெல்லாம் தான் நிற்க போகிறோம் நாங்கள் வந்து. இந்த இதில் வந்து சூப்பராக இருக்குது உண்மையில இடம். ஸோ நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கேசரப்பு இதெல்லாம் வந்து கொண்டு வந்து நாங்கள் வலையெல்லாம் உள்ளே இருக்குது. அந்த வலையை கொண்டு போய் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு வந்து உங்களுக்கு வளமையாக எப்படி மீன் பிடிப்பாங்களோ அதே மாதிரி வந்து நாங்களும்
பிடிக்க போகிறோம். லைவாக பிடிச்சிட்டு வந்து உடனே இங்கே வந்து குக் பண்ணி நமக்கு வந்து தருவாங்க. ஸோ இதே நேரத்தோடு வந்திருந்தா விலை போடுறவங்களை பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து அதை நான் காட்டிட்டு அப்படியே எங்களுக்கு எடுத்து தந்துருப்பாங்களா. அவங்க சொன்ன மாதிரி காலையில் ரெடியாக 3 மணிக்கு போய் கிட்டத்தட்ட 10 மணிக்கு ரிட்டர்ன் வர மாதிரி. ஆனால் நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட்டாக பிந்திட்டு அது என்னென்னா எங்களோட அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் போல நாங்கள் இங்கே போவோமா போத்த விளையாண்டு ஜோதிச்சு தான் கடைசியாக இந்த முடிவு எடுத்து நாங்கள் போவோம்னு சொல்லி. ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல பீச் குளிக்கிறதுக்கும் நல்ல லொக்கேஷன் சமைக்கிறதுக்கும் அதை தாண்டி ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா எல்லாம் இறக்கி விட்டுட்டு ஸோ மீன் பிடிக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் தூரத்துக்கு போகிறோம். ஏற்கனவே என்ன லேலா சத்தியமாக அப்படி இருக்கு. அது என்னென்னா அந்த கடுமலையிலே இது வரைக்கும் நான் பயணம் செஞ்சதில்லை. கடுமலையில் போனதால் வந்து இன்னும் கடும் அந்த வயிற்று போமாட்டுற மாதிரி வந்தது. கொடுக்கணுமா ஓகணும் அங்கே வரையா ஓகே கொண்டு வந்து சாமான் கொஞ்சம் இறக்கணும். ஒண்ணா ஓகே சமையலுக்குரிய பொருட்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து அவங்களே கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஒன்று கொடுத்து வரவே இல்லை. நீங்க வந்தா மட்டும் போதும். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். சரி எல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க.